சென்னை கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் திமுக நிர்வாகிகள் 2000 பேருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் பரிசுகளை வழங்கினார். கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பெரம்பூரில் பொங்கல் விழா 2024 என்கிற பெயரில் பொங்கல் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக வட்ட நிர்வாகிகள், பகுதி பிரதிநிதிகள் உள்ளிட்ட 2000 பேருக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் மற்றும் நிதியை வழங்கினார். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே நடைபெற்ற பொங்கல் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது சாலையின் இருபுறங்களிலும் பெண்கள் பொங்கல் வைத்ததை பார்வையிட்ட முதலமைச்சர் 1000 பெண்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் 6 பேருந்து நிலையங்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக 450 சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம், பூந்தமல்லி, தாம்பரம், கே நகர் ஆகிய 6 பேருந்து நிலையங்களில் இருந்து இயக்கப்பட உள்ளன. இந்த பேருந்து நிலையங்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக இன்று முதல் 14ஆம் தேதி வரை 450 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் என 1700 குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், சென்னை இயல்பு நிலைக்கு திரும்ப முன்களப் பணியாளர்கள்தான் காரணம் எனவும், மிக்ஜாம் புயலின் போது பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். மிக்ஜாம் புயல் பாதிப்பிற்கு 8000 கோடி ரூபாய் நிவாரண நிதியை வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் இடைக்கால நிவாரணத் தொகையாக 3000 கோடி ரூபாயை வழங்கிட மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று விசாரிக்கிறது. தமிழக அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நாளை சந்திக்கின்றனர். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு தலைமையில் 8 பேர் கொண்ட தமிழ்நாடு எம்பிக்கள் குழு நாளை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளனர். அப்போது வெள்ள நிவாரண நிதிக்காக தமிழக அரசு கோரிய 37,907 கோடியை உடனே வழங்க வேண்டும் என அனைத்துக் கட்சி எம்பிக்களும் நேரில் சந்தித்து வலியுறுத்த திட்டமிட்டுள்ளனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. இந்த வழக்கில் ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாகவும், செந்தில் பாலாஜியின் வங்கிக் கணக்கில் இருந்த உண்மை தொகைகளை திருத்தி பொய்யாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் வாதிடப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிபதி அல்லி இன்று தீர்ப்பளிக்கிறார். நெல்லை மாநகராட்சியில் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று கொண்டு வரப்படும் நிலையில் அதில் திமுக உறுப்பினர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேயர் சரவணன் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்காக நெல்லை மாநகராட்சி மாவட்ட திமுக உறுப்பினர்கள் விருதுநகர் அழைத்து செல்லப்பட்டனர். அவர்களுடன் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆலோசனை நடத்தினார். இதில் பெரும்பான்மை கவுன்சிலர்கள் மேயரை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் மேயர் சரவணனுக்கு எதிராக கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் திமுக கவுன்சிலர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று தெரிகிறது. தொழில் முதலீட்டில் தமிழகம் மற்றும் குஜராத்தை ஒப்பிடுவது வானத்திற்கும் பூமிக்குமான வித்தியாசம் என்று அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலீடுகள் குறித்து பேசுபவர்கள் தமிழகம் குறித்து புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று தெரிவித்தார். தனது சாதனைகளின் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் நம்பிக்கை பிரதமர் மோடிக்கு இல்லை என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா விமர்சித்தார்.
அதனால்தான் முழுமை பெறாத ராமர் கோயிலில் திறப்பு விழா நடத்தி அதன் மூலம் இந்துத்துவா அலையை ஏற்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற வியூகம் வகுத்துள்ளதாக குற்றம் சாட்டினர். ராமர் கோயில் திறப்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர்கள் பங்கேற்காததை ஆதரித்த அவர், பக்தியுடனும் மரியாதையுடனும் நடத்தப்பட வேண்டிய நிகழ்ச்சியை கட்சி நிகழ்ச்சியாக மாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவுக்கு யார் விருப்பப்பட்டாலும் செல்லலாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாய்ப்பு இருந்தால் தானும் கலந்து கொள்வதாக கூறியுள்ளார். எத்தனை தீர்ப்புகள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பெரியகுளத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எடப்பாடி பழனிசாமியை தொண்டர்கள் யாரும் ஏற்கவில்லை என கூறினார். நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனவரி 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். பட்ஜெட்டில் வருமான வரி வரம்புகளில் மாற்றம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. மணிப்பூர் மாநிலத்திலிருந்து ராகுல் காந்தியின் அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் தொடங்க இருப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் செயலாளர் மது கவுட் யாஷிகி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 15 மாநிலங்களை இணைக்கும் வகையில் வரும் 14ஆம் தேதி மணிப்பூரிலிருந்து ராகுல் காந்தி அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் மக்கள் துன்பத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் 6.1 என்ற சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் டெல்லி உள்ளிட்ட வட இந்திய மாநிலங்களிலும் லேசான நில அதிர்வு உணரப்பட்டது. ஆப்கானிஸ்தானின் ஹிந்துகுஷ் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று நேற்று பிற்பகலில் 220 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. இதனிடையே ஆப்கான் நிலநடுக்கம் எதிரொலியாக இந்தியாவில் டெல்லி, காஷ்மீர் உட்பட வட மாநிலங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டது. இதனால் பொதுமக்கள் வீடுகள் மற்றும் அலுவலகங்களை விட்டு வெளியேறினர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. மொகாலியில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பவுலிங்கை தேர்வு செய்தார். தொடர்ந்து பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன்கள் சேர்த்தது. பின்னர் ஆடிய இந்திய அணி 17.3 ஓவர்களில் இலக்கை எட்டிய இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. சர்வதேச ஆடவர் T20 கிரிக்கெட் போட்டிகளில் 100வது வெற்றியை பதிவு செய்த முதல் வீரர் என்ற சாதனையை இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பதிவு செய்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக மொஹாலியில் நடைபெற்ற போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. சர்வதேச T20 போட்டிகளில் முதல் வீரராக ரோஹித் சர்மா இது 100வது வெற்றியாக அமைந்தது. இதன் மூலம் 100 வெற்றிகள் பெற்ற அணியில் இடம் பிடித்த முதல் ஆடவர் கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையையும் ரோஹித் சர்மா பெற்றுள்ளார். எண்ணூர் எண்ணெய் கசிவுக்கு காரணமான நிறுவனங்கள் மீது எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை அளிக்க தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது எண்ணெய் கசிவு முழுமையாக அகற்றப்பட்டாலும் எண்ணூர் பகுதிகளை அடுத்து 3 மாதம் தொடர்ந்து கண்காணிப்போம் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வாதங்களை கேட்டிருந்த பசுமை தீர்ப்பாயம் விசாரணையை பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு தள்ளிவைத்தது. சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் விஷவாயு வெளியேறியதால் மயக்கமடைந்த 13 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தனியார் வங்கியில் குளிர்சாதன இயந்திரத்திலிருந்து திடீரென விஷவாயு கசிவு ஏற்பட்டுள்ளது. பணியில் இருந்த 13 ஊழியர்களுக்கு மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆய்வுக் கூட்டம் முடிந்து ஆளுநர் சென்ற சிறிது நேரத்தில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். முன்னதாக துணைவேந்தர் அலுவலகம் உள்ள கட்டடம் தவிர்த்து பிற இடங்களில் போலீசார் சோதனை நடத்தினர். தொடர்ந்து சிண்டிகேட் கூட்டம் முடிந்து ஆளுநர் சென்ற சிறிது நேரத்தில் 6 இடங்களிலும் போலீசார் சோதனையை தொடங்கினர். பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற ஆளுநர் RN ரவிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதா என்ற செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாக இருப்போம் என்றார். தைப்பொங்கலுக்கு பிறகு அதிக அளவில் ஆவணங்கள் பதிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதலாக பதிவு டோக்கன்கள் வழங்குமாறு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலர் ஜோதி நிர்மலாசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். வரும் 18ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100 டோக்கன்களுக்கு பதிலாக 150 டோக்கன்களும், 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200 டோக்கன்களுக்கு பதிலாக 300 டோக்கன்களும் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு தலா 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரெங்கசாமி தொடங்கி வைத்தார். வேட்டி சேலைகளுக்கு ஈடாக தலா 1000 வீதம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்தம் 1,27,628 நபர்கள் பயனடைவார்கள். இதற்காக மொத்தம் 12,76 லட்சம் ரூபாய் செலவிடப்படுகிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை அரசு அதிகாரிகளை கொண்ட குழுவையும் அனைத்து சமூகத்தினரை கொண்ட ஆலோசனை குழுவையும் அமைத்து நடத்த தயாராக இருப்பதாக நீதிமன்றத்தில் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட சிலர் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மாவட்ட நிர்வாகம் இந்த பதிலை தெரிவித்துள்ளது. இதையடுத்து மனு மீது உரிய உத்தரவு பிறப்பிப்பதாக கூறிய நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்தனர். பொங்கலையொட்டி அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக வாடிவாசல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வாடிவாசல் அமைக்கும் பணிக்காக சுமார் 23 தென்னமரக்கட்டைகள் கொண்டுவரப்பட்டு தற்போது அதனை நடும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மதுரை அவனியாபுரத்தில் வரும் 15ஆம் தேதி பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. அலங்காநல்லூர் கீழக்கரை பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் ஜல்லிக்கட்டு மைதானத்தை முதலமைச்சர் திறந்து வைத்த பின்னர் தொடர்ந்து 5 நாட்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியரகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர், மதுரையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க மொத்தம் 12,176 காளைகளும் 4,514 வீரர்களும் பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வட ஆண்டப்பட்டு ஊராட்சியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. மாணவ மாணவியர் பாரம்பரிய உடைகள் அணிந்து வந்து விழாவில் உற்சாகமாக பங்கேற்றனர். இதில் பாரம்பரிய விளையாட்டுகளோடு ஆடல் பாடல் என பொங்கல் விழா களை கட்டியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியில் பாத யாத்திரையின் போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காவடி எடுத்து ஆடியது பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. பாஜக தொண்டர்கள் ஆரவாரத்துடன் கூச்சலிட்டு கண்டு ரசித்தனர். ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. ஊரெங்கும் பனி படர்ந்து வெண்மை போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. சாலையில் படர்ந்துள்ள பனிக்கட்டிகள் கனரக வாகனங்கள் மூலமாக அகற்றப்பட்டன. கடும் பனிப்பொழிவு காரணமாக பொது இடங்களில் மக்கள் நடமாட்டம் குறைந்தே காணப்படுகிறது. அமெரிக்காவில் புயலின் போது வீசிய கடும் சூறாவளி காற்றில் கடற்கரையோர வீடு கடல் அலையில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சி வெளியாகியுள்ளது. இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி காணப்படுகின்றன. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறிய குளங்கள் நிரம்பி வழிவதுடன் ஆறுகள், ஏரிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றன.
சில இடங்களில் ஆறுகளிலிருந்து முதலைகள் வெளியேறி குடியிருப்புகளுக்குள் சென்றதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இந்நிலையில் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண பகுதிகளில் இன்றும் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் ஹிங்குருகொடை பகுதியில் மழை காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 23 வயது பெண் உயிரிழந்தார். காயமடைந்த அவருடைய கணவரும் 1.5 வயது குழந்தையும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மழையில் களிமண் சுவர் இடிந்து விழுந்ததால் விபத்து நேரிட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கர்நாடக மாநிலம் ஹவேரி மாவட்டத்தில் உள்ள நல்ஹாரா என்ற இடத்தில் 5 இளைஞர்கள் ஹோட்டலுக்குள் நுழைந்து அறையில் இருந்த இளம்பெண் ஒருவரை வேற்று மதத்தைச் சேர்ந்த நபருடன் இருந்ததாக கூறி கடுமையாக தாக்கினர். तुझे वत्ता शोध पकड़ वीडियो कर ले से ले तेरी अम्मा को शोध ले से रेडी है नहीं रेडी தனியார் ஹோட்டலில் இருந்து அந்த பெண்ணை காரில் அழைத்துச் சென்ற கும்பல் வனப்பகுதியில் வைத்து அவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 5 பேரில் 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பு புதுச்சேரியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி தேங்காய் திட்டு பழைய துறைமுக வளாகத்தில் படப்பிடிப்பு நடைபெற்ற நிலையில் ரசிகர்கள் அங்கு குவிந்தனர். அப்போது ரசிகர்களை பார்த்து கையசைத்த ரஜினிகாந்த் சிலரை அழைத்து கைகுலுக்கி மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். வேட்டையன் படப்பிடிப்பு புதுச்சேரியில் மேலும் 4 நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவில் கடந்த 9 ஆண்டுகளில் 11 கோடி கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது. 100% மக்கள் கேஸ் அடுப்பை பயன்படுத்தி வருகிறார்கள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். என் மண் என் மக்கள் யாத்திரை ஓசூர் வந்த அவர் அங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஏழைகள் வாக்கு வங்கிகளாக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட நிலையில் இன்று 99% வீடுகளில் கேஸ் எரிவாயு பயன்படுத்தப்படுவதாக கூறினார். மதுரை துணை மேயர் வீடு மற்றும் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கட்சி சார்ந்தவர்களாக கருதாமல் சமூக விரோதிகளாக பார்க்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். தாக்குதலின் பின்னணியில் காவல்துறையினர் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள் அனைவரிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ராமநாதபுரத்தில் செயல்பட்டு வரும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை மதுரையில் தற்காலிக இடத்திற்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான டெண்டரை அறிவித்து சில நிபந்தனைகளையும் விதித்துள்ளது. தோப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனை முகவரிக்கு தேவையான ஆவணங்களுடன் வரும் 18ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்துள்ளது. தற்காலிக வளாகத்திற்குள் எய்ம்ஸ் மாணவர்களுக்கான தங்கும் விடுதிகள், விளையாட்டு மைதானம் உள்ளிட்டவை இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பெண் மருத்துவருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பாஜக பிரமுகர் கைது செய்யப்பட்டார். பெண் மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் கோட்டார் காவல் நிலைய போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஜெயக்குமாரை கைது செய்தனர். கடந்த 2022ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளரிடம் பண மோசடியில் ஈடுபட்டது உட்பட ஜெயக்குமார் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் அரசு பள்ளிக்கு 7.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை தானமாக கொடுத்த வங்கி பெண் ஊழியரை மதுரை எம்பி சு வெங்கடேசன் நேரில் சந்தித்து பாராட்டினார். கொடிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஆயு பூரணம் அம்மாளை அவர் பணிபுரியும் வங்கி கிளைக்கு நேரில் சென்று பாராட்டு தெரிவித்தார்.
இது தொடர்பான வீடியோவையும் அவர் வெளியிட்டுள்ளார். கொடுப்பவர்களை கொண்டாட வேண்டியது நமது கடமை எனவும் MP சு வெங்கடேசன் கூறினார். மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலை அருகே தனிமையில் இருக்கும் ஜோடிகளிடம் போலீஸ் என கூறி பல மாதங்களாக நகைகளை பறித்து வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசாரை பார்த்ததும் தப்பியோட முயன்ற நபர் மீது சந்தேகம் எழுந்தது. உடனடியாக அவரை மடக்கி பிடித்து விசாரித்த போது குற்றச்செயல்கள் அம்பலமாகியுள்ளது. அந்த நபரிடம் இருந்து 29 சவரன் தங்க நகைகள், இருசக்கர வாகனம், செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஏரி பாசன வாய்க்கால் உடைக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தலைவாசல் வாய்க்காலில் உடைப்பு ஏற்படுத்தி JCB மூலம் சிவசங்கராபுரா ஏரிக்கு தண்ணீர் கொண்டு செல்ல அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சம்பவம் குறித்து அறிந்த கோட்டாட்சியர் ரமேஷ் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கு இடையிலான கடலோர காவல் படையின் கூட்டுப் பயிற்சி சென்னையில் இன்று தொடங்குகிறது. கடலோர காவல் படையின் திறனை அதிகரிக்கும் பொருட்டும் பிற நாடுகளுடனான இருதரப்பு நல்லுறவை பேணும் பொருட்டும் இந்த கூட்டுப் பயிற்சி நடைபெற உள்ளது. மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அம்மனை தோளில் தூக்கி வந்த பூசாரிகள் ஊஞ்சலில் அமர வைத்து பாடல்கள் பாடி தாலாட்டினர். அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளில் தீபம் ஏற்றி ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பினர். சர்வதேச அளவில் இந்திய பெண்கள் கபடி அணி பல்வேறு சாதனைகள் படைப்பதற்கு பக்கபலமாக திகழ்ந்து வரும் கவிதா செல்வராஜின் பணிகள் மென்மேலும் சிறக்கட்டும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிறந்த பயிற்சியாளருக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற கபடி பயிற்சியாளர் கவிதா செல்வராஜை தலைமைச் செயலகத்தில் நேரில் வாழ்த்தியதாக தமது ட்விட்டர் பக்கத்தில் அவர் கூறியிருக்கிறார். புதுச்சேரி வணிக வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற CBI சோதனை குறித்து உரிய நேரத்தில் பதிலளிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் CBI சோதனை விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மத்திய அரசு பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு ஏற்றாற்போல பாரபட்சமாக செயல்படுவதாக அமைச்சர் பெரியகருப்பன் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் பிராமணம்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்திலிருந்து மத்திய அரசுக்கு ரூபாய் 1 வரியாக செலுத்தினால் மத்திய அரசு திருப்பிக் கொடுப்பது 29 காசுகள் தான் என்று கூறினார். நெல்லையில் சகோதரர் இறந்த செய்தி கேட்டும் கண்ணீருடன் ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி முடித்து பெண் ஊழியர் புறப்பட்டுச் சென்ற நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பணியில் இருந்த லீமாவுக்கு செல்போனில் அவரது சகோதரர் உயிரிழந்ததாக தகவல் வர அதிர்ச்சியில் உறைந்தார். தொடர்ந்து கண்ணீரை துடைத்தபடி பொதுமக்களுக்கு பரிசு தொகுப்பை விநியோகம் செய்த அவர் பின்னர் கணக்குகளை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றார். காசு எடுக்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பெண்களை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டிய சகோதரர்களை போலீசார் கைது செய்தனர். பெரும்புகை பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன், புருஷோத்தமன் ஆகியோர் பெண்களை ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டி ஆசைக்கு இணங்க வைப்பதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக கைதான 2 பேர் மீதும் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் உடந்தையாக இருந்த அவர்களது அக்கா மற்றும் அக்காள் கணவரை போலீசார் தேடி வருகின்றனர். தென்காசி அருகே பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் இச்சைக்கு உட்படுத்திய காய்கறி வியாபாரி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் அவரது செல்போனை போலீசார் சோதனை செய்தபோது கடைக்கு வரும் பெண்களை தவறான நோக்கத்துடன் வீடியோ எடுத்திருந்ததும் அதன் மூலம் பல பெண்களை தவறான நோக்கத்திற்கு உட்படுத்தியதும் தெரியவந்தது. பின்னர் அவரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் நீதிபதி பாரதிதாசன் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். அப்போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பிலும் சாட்சியத்திடம் குறுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் 104 சாட்சிகளில் இதுவரை 60க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நிலம் வரன்முறை செய்ய 24,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் நகராட்சி ஆணையர் உட்பட 3 பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். பெருங்குடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆய்வாளர் முனுசாமி அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நகராட்சி ஆணையர் குமாரி, நகரமைப்பு ஆய்வாளர் பாலசுப்ரமணியன், உதவியாளர் சாம்சன் ஆகிய 3 பேரும் செங்கல்பட்டு நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். அரசு மருத்துவர் சுரேஷ் பாபுவிடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைதான அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு 3வது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து திண்டுக்கல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரும் 24ஆம் தேதி வரை அங்கித் திவாரிக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே அங்கித் திவாரியிடம் விசாரணை நடத்த அனுமதி கோரி அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் இன்று முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. சென்னை மண்ணடி பகுதியில் சட்டவிரோதமாக வெளிநாட்டு சிகரெட் விற்பனையில் ஈடுபட்ட இலங்கை நாட்டைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணமேனன், கிருஷாந்த் ஆகியோரை கைது செய்த போலீசார் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 200 வெளிநாட்டு சிகரெட் பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே இறந்தவரின் உடலை தங்கள் தெரு வழியாக எடுத்துச் செல்ல அதே சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த திருவிடைமருதூர் வட்டாட்சியர் பாகியராஜ், டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனில்லை. இதையடுத்து வழக்கமான பாதையை சீரமைத்து சடலத்தை கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் வாடும் அனைத்து மதத்தைச் சேர்ந்த சிறைவாசிகளையும் விடுதலை செய்ய கோரி பிப்ரவரி 10ஆம் தேதி திருச்சியில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளர் ஜாஃபர் அலி கூறியுள்ளார். திருப்பூரில் மாற்றுக் கட்சியினர் மனிதநேய ஜனநாயக கட்சியில் இணையும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த அறிவிக்கை வெளியிட்டார். அரசு வேலை வாங்கித் தருவதாக மோசடியில் ஈடுபட்ட பாஜக மாவட்ட நிர்வாகி மற்றும் அவரது மனைவி உள்ளிட்டோருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் அபராதம் விதித்து உசிலம்பட்டி நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கை விசாரித்து வந்த உசிலம்பட்டி நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி மகாராஜன் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். தண்டனை பெற்ற 3 பேரும் தலா 2,50,000 ரூபாய் நஷ்டஈடும் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் டாஸ்மாக் கடையை ஒட்டிய இடங்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிகாலை முதலே பார்களில் மது விற்பனை நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான காட்சிகள் வெளியான நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.